ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான சிக்கன் குழம்பு தான். வறுத்து அரைச்சி வச்ச சிக்கன் குழம்புங்க. ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக மாவாட்டி ஃப்ரெஷ்ஷான மாவில் இட்லி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. இப்போ வேறு அங்கங்கே மழை பெய்யுதா, இந்த மழைக்கும் இந்த இதுக்கும் இந்த மாதிரி சுட சுட இட்லியோட சிக்கன் குழம்பு யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் இப்போ தட்டில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கணும் அதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வறுக்கும் போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவை மறுபடியும் பாஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு, முந்திரி, ஸ்டார் ஆனிஸ், அதுக்கப்புறமா கசகசா. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் பேட்சாக போட்டு வறுத்துருங்க. இதுக்கடுத்து தேங்காய், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், அடுத்து இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து ஓரமாக வச்சிடணும். ஸோ தேங்காய் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 to 3 சில்லு அளவுக்கு தேங்காய், பெரிய சில்லு எடுத்து அதை பிடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி தான், இந்த அளவுக்கு ரஃபாக கட் பண்ணி சேர்த்தா போதும். ஸோ ஃபைனாக சாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சும்மா அதை பார்த்திங்களா கருவேப்பிலை எவ்வளோ போட்டிருக்கணும் அந்த அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்காக தான். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மிளகு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, மிளகு தேவை கிடையாது. இந்த டேஸ்ட்டுக்கு மிளகு வந்து சூட் ஆகாது, அதனால தான். இல்லைங்க எனக்கு மிளகு வந்து இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாமே வறுத்து ஓரமாக வச்சுடுங்க. அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 150 ml அளவுக்கு கடலெண்ணெயோ தேங்காய்யோ எது வேணால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 2 நறுக்கின பெரிய வெங்காயம், அதுக்கு முன்னாடி சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயத்தை இங்கே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க, பார்த்துக்கோங்க. ஆமாம், சரியா? இது நல்லா வதங்கிட்டோம். ஒரு நிறமாக வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கறி வந்து லைட்டாக வேக ஆரம்பித்து அதுலேருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா வீட்டு குழம்பு தூள், நான் வீட்லேயே வந்து நான் என் கைப்பக்கத்தில் அரைச்ச குழம்பு தூளுன்றனால 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரமும் மணமும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான மிளகாத்தூளோ இல்லை வீட்டு குழம்பு தூள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரிங்க. காரம் நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டுமே சேர்த்துக்கோங்க. எந்த வீடியோவும் ஃபாலோ பண்ணாதீங்க. ரெசிபீஸ் மட்டும் அடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுடைய எந்த சேனல்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ரெசிபீஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் காரம், உப்பு மட்டும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு செய்கிறது கரெக்டாக இருக்குன்றது என்னுடைய தாட்டு. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தான். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு இது வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த குழம்பு தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நல்லா 1 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு அது சலசலன்னு நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி நிலைக்கு வந்துடும். இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ டேரெக்டாக நீங்கள் குழம்புலேயே சேர்த்துருங்க. சில பேர் அரைக்கிற மசாலாவில் சேர்ப்பாங்க. அப்படி இல்லாமல் குழம்புலேயே சேர்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட இந்த பச்சை வாடையும் போயிடும். கறியில் வந்து அது ஒரு விதமான டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தடுன்ற மாதிரி இந்த குழம்புக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா அருமையாக பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா. இந்த கொதிக்கிற கேப்லேயே போய் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த அளவுக்கு மையாக அரைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பொறுமையாக நல்லா அலசி எடுத்து மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி, நல்லா தண்ணியாக குழம்பு இட்லிக்கு ஊற்றி அப்படியே சுட அதில் அப்படியே துவைச்சி சாப்பிடணும். தொட்டு அப்படியே சில பேருக்கு நல்ல குழம்புல அப்படியே ஊற வச்சு சாப்பிடணும்னு தோணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு டைலூட் பண்ணி நல்லா கிண்டி ஒரு 15 நிமிஷம் to 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் சலசலன்னு கொதிக்க விடுங்க. அப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு இருக்குங்க. குழம்பு அந்த மூடியை திறந்து பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். இந்த பக்கம் சுட இந்த கேப்பில் இந்த 15 to 20 நிமிஷம்ன்றதான் நமக்கு இட்லி வேகிற கேப்புங்க. இதை இங்கே மூணுனே அங்கே இட்லியை வந்து ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இட்லி அப்படியே எடுத்து சுட வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு கிளிப்பில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அப்படி இட்லிலையும் ஆவி பறக்கணும், குழம்புலையும் ஆவி பறக்கணும். அப்படியே ஒரு வாழை இலை கிடைச்சா கூட எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அந்த வாழை இலையில் இட்லியை வச்சு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்து 1 வாரத்துக்கு ஓடுறதுக்கு சண்டேயில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து 1 வாரத்துக்கு ஸ்பீடாக நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேஷன் கூட வச்சுக்கோங்களேன். அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த குழம்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எதனா டவுட் வந்துச்சு இந்த வீடியோவை திரும்ப பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.